நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். வட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஈஸ்வரன் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நேரத்தில் திடீரென மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டது உள்நோக்கம் கொண்டது என்றும், தேர்தல் பணியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லியில் தங்க வைப்பதற்காக திட்டமிட்ட நடவடிக்கை எனவும் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லிக்கு சென்று மாநில உரிமைகளை பாதுகாத்ததாகவும் அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக மோடி தோற்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈஸ்வரன் தெரிவித்தார். வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் 5000 பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் போட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை விடியல் பயணம் கொடுத்தார். தேர்தல் நடக்கின்ற நேரத்திலே திடீரென்று ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு அதில் இந்த மசோதாவை கொண்டு வந்ததே ஒரு உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லியில் 3 நாள் இருப்பதற்கு இப்படி ஒரு வேலையை செய்தார்கள். அதேபோல பிரச்சாரம் முக்கியம் என்று தமிழ்நாட்டில் யாரும் வரமாட்டார்கள், ஆனால் மசோதாவை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று கனவு கண்டார்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்லிவிட்டால், எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல, தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை காப்பாற்றுவதுதான் முக்கியம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதுதான் முக்கியம் என்று முதலமைச்சர் சொல்லி எல்லா எம்பிக்களையும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டார். இப்போது முதல் முறையாக மோடி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். மோடி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இது 2029 நாடாளுமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முதல் படியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அப்புறம் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், பெண்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் இந்த மசோதாவையும் இரண்டையும் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை இருக்கிறது? மகளிர் மசோதாவுக்கு ஆதரவை 2023 எங்கள் கூட்டணி கட்சிகள் தெரிவித்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது தொகுதி மறுவரையையும் மறுசீரமைப்பையும் மகளிர் மசோதாவையும் எதற்காக இணைக்க வேண்டும்?